இந்த நெட்டவள்ளியும் பரமும் அன்னைக்கு கூழ் வடசம் போடுவோம் வத்தல் போடுவோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பேச்சையே காணுமே, என்னான்னு போய் கேட்கணும். கிரிஜாக்கா, அன்னைக்கு என்னமோ பிஸ்னஸ் பண்ணணும் அது இதுன்னு ஏதோ வடகம் போட போகிறேன் வத்தல் போட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலையே. அதை தான் பரமும் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி பேசணுமே, அதுக்கப்புறம் ஒன்றுமே நம்ம செய்யலையே அப்படின்னு. இன்றைக்கி தான் எனக்கும் ஞாபகம் வந்தது. சரி பாப்பா, அவன் நெட்டவழியும் வரட்டும், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இந்தா நெட்டவழி வந்துட்டா பாருங்க. பாட்டி நெட்டவழி, அன்றைக்கி பிஸ்னஸ் அது இதுன்னு எதாவது செய்வோன்னுட்டு இருந்தையே, சொன்னதோட சரி, செயலில் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது என்ன? ஆமாம், வத்தல் வடகம் அந்த மாதிரி ஏதோ சொன்னோக்கா, ஞாபகமே இல்லை பார்த்துக்காங்க. ஏட்டி, அப்போ பிஸ்னஸ் பண்ணணுன்ற மைண்டில் சொல்லலையா நீ? சும்மா தான் சொன்னியோ? சும்மா அன்னைக்கு ஏதாவது தோணி இருக்குன்னு சொல்லியிருப்பேன்க்கா. சும்மா தோணி இருக்குமா? ஏட்டி, அதை நாங்கள் உண்மை நினச்சி பேசிகிட்டு இருக்கோம் நானும் கிரிஜாக்காவும். ஏக்கா, பேச்சு வாக்கில் ஏதாவது ஃப்ளோவில் வந்திருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஏன் பெருசாக எடுத்துகிட்டு இருக்கீங்க? அதானே பார்த்தேன், நெட்டவழிக்கு எங்கே அறிவு வந்துருச்சோன்னு நினச்சேன். என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? அப்புறம் என்ன டி, அவள் சொல்கிறது சரிதானே? நீ சொன்னது உண்மை நினச்சி நானும் பரமும் உன்ட்ட வந்து பேசணும்னு நினச்சிட்டு இருக்கோம். நீ என்னன்னா வாயிலிருந்து சும்மா வந்திருக்கும் அப்படிங்கிற. உன்னை நம்பி நாங்கள் அப்புறம் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? ஏக்கா, சும்மா ஓவாக்கி சொன்னேன். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ணுறோம், பெரிய ஆளாக வரோம். நெட்டவழியை நம்பினோர் கைவிடப்படார். ஆமாட்டி, உன் பேச்செல்லாம் பயங்கரமாக தான் இருக்கும், ஆனால் செயலில் ஒன்றும் இருக்காது. என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம்? நெட்டவழினாலே சும்மா அந்த ஊரை சுற்றிக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? பிஸ்னஸை மட்டும் என்னை நம்பி பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம நெட்டவழியா அப்படின்னு யோசிப்பீங்க. ஏட்டி, பில்டப்லாம் பயங்கரமாக தான் இருக்குது, நீ அதை கொஞ்சம் செயலில் காட்டு என்ன? சும்மா வாய் சவடல் மட்டுமே பண்ணிட்டு இருக்காது. சரிக்கா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் என்ன? சரி டி, நம்ம 3 பேர் இருக்கோம்ல, 3 பேரும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் செஞ்சுருவோம், சரியா? சரிக்கா. யார் வீட்டில் வச்சுக்கா செய்யலாம்? ஏன் அவங்க வீட்டில் தனித்தனியாக, நம்ம 3 பேருமே தனித்தனியாக செய்வோம். ஏக்கா, 3 பேர் ஒன்றா சேர்ந்து செஞ்சாதான்க்கா நல்லாயிருக்கும். தனித்தனியாக செய்ய சொன்னால் நம்ம நிறையா வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். இது 3 பேர்னா நம்ம அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு நேரத்தை போய்கிட்டு போயிடலாம். அவங்க 2 பேரும் என்னத்தையாவது செய்வாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் தனியானா நம்ம நிறையா வேலை செய்யணும். சரி டி, அப்போ பார்ப்போம் என்ன? சரி, இன்னும் நம்ம ஊருக்குள்ளே யாராலும் இருக்காங்களான்னு பார்ப்போம். நம்மளை மாதிரி ஆட்கள் இருந்தால் பிடிச்சி அவங்களையும் அந்த பிஸ்னஸ்குள்ளே இறக்கி விடுவோம். ஏட்டி, முதல்ல நம்ம மட்டும் பண்ணுவோம் டி, அதனால சக்ஸஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா அடுத்தவங்கள பார்ப்போம் டி. ஏக்கா, இன்னும் கொஞ்சம் வேலை சேர்த்தாதான்க்கா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும். இவ ஒருத்தி வேலை செய்கிறதுக்கு சாவை தான் செய்வான். ஏட்டி, உனக்கு என்ன வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாவா இருக்குது? ஆமாக்கா, அப்போஸ். என்னது அப்போஸா? ஆமாக்கா, தெரியாது. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம்.